இருக்கும் பொறுப்பாளர் திரு குடிசை தேவானந்த்ஜி மற்றும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கும் அத்துணை தலைவர்களுக்கும் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் நிர்வாகிகளுக்கும் நெம்மேலி வாழும் எனது அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொண்டை சரியில்லை பேசலன்னு சொல்லி சொன்னாங்க, 2 நிமிஷம் பேசுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய பேசுவேன், உங்ககிட்டலாம் நான் நிறைய பேசுவேன். அடுத்த வாரம் வரேன். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய அன்பு சகோதரிகள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு முன்பு பேசிய சகோதரர் கோபாலகிருஷ்ணனாலும் சரி, நம்முடைய முத்துகிருஷ்ணனாலும் சரி, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொன்னாங்க. ஒரு நல்ல ஆட்சி என்று சொன்னால் அந்த ஆட்சி மக்களுடைய ஆட்சியாக, மக்களுக்காக, மக்களால் ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்ற இந்த ஆட்சி நம்முடைய முதல்வர் ஸ்டாலினுடைய குடும்பத்திற்காக, ஸ்டாலினுடைய குடும்பத்தினால் மட்டுமே நடந்து கொண்டிருக்கும் ஒரு ஆட்சியாக இருக்கின்றது. அதனால தான் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் ஸ்டாலின் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும் என்று சொல்லும் அளவிற்கு இன்றைய தினம் ஆட்சி இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் அது முடிஞ்சு போயிடுச்சு. நான் இப்போ சொல்ல வருவதெல்லாம் நம்முடைய அம்மாவின் வாரிசான எடப்பாடியார் நம்முடைய முதலமைச்சராக வந்தவுடன், அதாவது மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவு. என்னைக்கு? மே 4ஆம் தேதி. ஜூன் 4ஆம் தேதிக்குள்ள இங்க இருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அண்ணன் 10,000 ரூபாய் கொடுப்பார். நம்முடைய முதலமைச்சர் எவ்வளவு தராரு? 10,000 ரூபாய் தராரு. அதே மாதிரி இங்கே அமர்ந்திருக்கும் அன்பு சகோதரிகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜூன் 4ஆம் தேதியே உங்கள் அனைவருக்கும் 2,000 ரூபாய், அதாவது நம்முடைய உரிமை தொகை என்று சொல்லி உங்களெல்லாம் ஏமாத்துறாங்களே, அது மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு 2,000 ரூபாய் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் தரவிருக்கின்றார். அதே போல் இந்த ஏரி 100 நாட்கள் திட்டம், நான் உங்களெல்லாம் கேட்டு பார்த்தேன், எவ்வளோ நாள் உங்களுக்கெல்லாம் வேலை கிடச்சிச்சுன்னா, ஒவ்வொருத்தர் 10 நாள் சொன்னீங்க, 12 நாள் சொன்னீங்க, 15 நாள் சொன்னீங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடியார் வந்த பிறகு எவ்வளோ நாள்? 150 நாட்களாக உயர்த்தி இருக்கின்றார்கள். 150 நாள் உங்களுக்கு வேலை இல்லைன்னா நீங்கள் எங்களை கேட்கலாம். அந்த மாதிரி 150 நாட்கள். அதே போல் உங்களுடைய குழந்தைகள்லாம் +2 முடித்து 12ஆம் வகுப்பு முடித்து வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லோருக்கும் மாதம் 1000 ரூபாய். அதே போல் நம்முடைய குழந்தைகள் படித்து பட்டதாரிகளாக டிகிரி வாங்கி வேலை இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் 2,000 ரூபாய். ரொம்ப நேரம் பேசுறதெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டு பாட்டிக்கு ஒரு தொகை கிடைக்குதான்னு தெரியாது எனக்கு. இப்போ 1,200 ரூபாய் வரணும் நியாயமா பாட்டிக்கு. ஆனால் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் மாதத்திலிருந்தே 2,000 ரூபாயாக பாட்டிக்கு வரும். அதுபோல் அங்கே அன்பு சகோதரி அந்தமா வண்டி ஓட்டுமான்னு தெரியல, 2 சக்கர வாகனம் வாங்கிறதுக்கு மானிய தொகை அது ஃப்ரீயாகவே கொடுக்குறாரு நம்முடைய எடப்பாடியார். 5 லட்சம் பெண்களுக்கு ஃப்ரீயாக இலவசமாக 2 சக்கர வாகனம். இதுபோல் எண்ணற்ற சலுகைகள். நம்முடைய கல்வி கடனெல்லாம் ரத்து, விவசாய கடன் ரத்து, மாற்றுத்திறனாளிகள் யாராவது இருந்தால் அவர்கள் கடன் வாங்கி இருந்தால் அவர்களுடைய கடன் ரத்து. இதுபோல் எண்ணற்ற சலுகைகள் இதெல்லாம் வர வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதும் இங்கே மத்தியிலும் இங்கே மாநிலத்திலும் இணக்கமாக போகும் ஒரு ஆட்சி வர வேண்டும். மத்தியிலே உலகிலேயே மிகவும் பெயர் பெற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைய தினம் ஆண்டு கொண்டிருக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு விஷயங்கள்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதாவது போர் நடந்துகிட்டு இருக்குது, நடந்து இருக்குது எல்லா இடத்தும். உலகை நம்முடைய அண்டை ரஷ்யாவிலும் ஹாங்காங்கிலும் பெட்ரோல் விலை 5 விழுக்காடு ஏறிடுச்சு. சைனா 10 விழுக்காடு ஏறிடுச்சு. சிங்கப்பூர்ல 20 விழுக்காடு ஏறிடுச்சு. அமெரிக்காவில் 24 விழுக்காடு கூட ஏறிடுச்சு. ஆஸ்திரேலியாவில் 32 விழுக்காடு ஏறிடுச்சு. ஆனால் இந்தியாவில் இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னும் 1 ரூபாய் கூட ஏத்தாம வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா அதற்கு ஒரே காரணம் நம்முடைய உலக புகழ்பெற்ற திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். ஆகையால் நீங்கள் என்றென்றும் திரு நரேந்திர மோடிஜியின் கரங்களையும்
அண்ணன் எடப்பாடியாரின் கரங்களையும், அண்ணன் அன்புமணியின் டாக்டர் அன்புமணியின் கரங்களையும், அதேபோல் கூட்டணியில் இருக்கும் எல்லா தலைவர்களும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களையும் கரங்களையும் நீங்கள் வலுப்பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தாமரை நின்னா தாமரை, இலை நின்னா இலை, மாம்பழம் நின்னா மாம்பழம், குக்கர் நின்றால் குக்கர், யார் நிற்கிறாங்களோ நீங்கள் வாக்குகளை அளித்து மிக பெரும்பான்மையான வித்தியாசத்தில் அவர்களை வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றியை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், பாரத் மாதா.